புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பட்ஜெட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். எவ்வித மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் சுமார் 70,000 குடும்ப தலைவிக்கு தற்போது வழங்கப்படும் ரூபாயிலிருந்து மாதம் கூடுதலாக 1,500 உயர்த்தி ரூபாய் 2,500 வழங்கப்படும் என அறிவித்தார். இத்திட்டத்திற்கு கூடுதலாக ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 126 கோடி செலவாகும். அதேபோன்று மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள எவ்வித உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதில் சுமார் 1 லட்சம் குடும்ப தலைவிகள் பயன்பெறுவார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்த மாதம் 10 கோடி ரூபாய் என ஆண்டுக்கு ரூபாய் 120 கோடி தேவை. இத்திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் கூட இன்று வரை அரசால் விநியோகம் செய்யவில்லை என தெரிவித்தார். பேட்டியின் போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில கழக துணை செயலாளர்கள் நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். ஒரு ஆண்டுக்கு சுமார் 120 கோடி ரூபாய் தேவை. அதே போன்று விதவை, முதியோர், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் முதிர்கன்னிகள், இது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுமார் 1,81,000 பயனாளிகள் பயன்பெற்று வராங்க. அவங்க எல்லாருக்கும் எல்லா இதுலேயும் மாதாந்திர உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஒரு 9 கோடி ரூபாய் தேவை. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 108 கோடி ரூபாய், 108 கோடியே 60 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு தேவை. ஒரு ஆண்டுக்கு தேவை. இப்போ அதேமாரி மீனவருக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. ஊனமுற்றோர், மீனவர் பிள்ளைகள் மற்றும் அட்டவணைக்கு சேர்ந்த பிள்ளைகள், அவங்களுக்கு எல்லா ஸ்லாபிலுமே கல்வி பயில தொகை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த ஒரு ஆண்டுக்கு சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் நிதி தேவை. ஆனால் பட்ஜெட்டில் இவர் அறிவித்த எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இப்போ இவங்க இந்த திட்டத்தெல்லாம் உண்மையிலே செயல்படுத்தணும்னு அரசு நினைக்குதுன்னா கூடுதல் வருவாயை பெறுகிறது.